Okay. Hi friends, everyone. This is Saravanan, Double Universal Crown Director. இன்னைக்கு டேட் வந்து ஏப்ரல் 1 டியூஸ்டே. எவ்ரி டியூஸ்டே வந்து வெஸ்டேஜில் வந்து சக்ஸஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாப்பிக்ல நம்ம ட்ரைனிங் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே ஜூம் ஆப்புக்குள்ள வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜூம் ஆப்புக்குள்ள வந்துருங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கேக்குதா? இந்த மீட்டிங்கை வந்து கடைசி வரைக்கும் முழுசா கவனிங்க. இன்னைக்கு மீட்டிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ்ல வந்து உங்க டீம்ல யார் வரல அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வராதவங்களுக்கு காலையில கூப்பிட்டு நீங்க வந்து பேசி நாளையில இருந்து ட்ரைனிங்க்கு வர சொல்லுங்க. ட்ரைனிங்க்கு யார் ஒருத்தர் சரியா கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் இந்த பிசினஸ்ல குரோ ஆக முடியும். இல்லைன்னா போராடிக்கிட்டே இருக்கணும். டீமே வந்து டெவலப் ஆகலை, யாருமே எனக்கு கீழே பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு. இப்போ இந்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா தான் ஒவ்வொருத்தரையா ஃபாலோ பண்ண அந்த அக்கறை, அந்த ஆர்வம் இருக்கிறவங்க அவங்க ரெகுலரா வர ஆரம்பிப்பாங்க. நீங்க சொன்னாதான் வருவாங்க. நீங்க ஃபாலோ பண்ணாம புது ஐடி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, ட்ரைனிங்கோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தாம புது ஐடியை மட்டுமே ஆளை மட்டும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல குரோத்தே பார்க்க முடியாது. ஒரு சிஸ்டம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஆக்டிவ் ஜாப் மாதிரி வந்து சேர்த்துவீங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அடுத்த மாசம் திரும்ப ஃப்ரெஷ்ஷா சேர்த்துவீங்க, பர்ச்சேஸ் வரும், அந்த பிவி வரும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஜாப் மாதிரி மாசம் மாசம் புது ஆளுங்களை சேர்த்துனா புது ஆளுங்க பர்ச்சேஸ் தான் வருமே தவிர, ஆல்ரெடி சேர்ந்தவங்க ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணணும், சேர்ந்தவங்க மூலியமா இன்னும் டீம் பெருசு பண்ணணும் அப்படின்னு நினைங்க. அதுக்கு ட்ரைனிங் தான் ஒரே வழி. நீங்க ட்ரைனிங்கை விட்டுட்டு எப்படி அவங்கள நிறுத்தலாம், எப்படி பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம், ஏன் போறாங்க அப்படின்னு எல்லாம் நீங்க என்னதான் வந்து யோசிச்சாலும் உங்களுக்கு வந்து அவங்கள ரீட்டைன் பண்ணவே முடியாது. ட்ரைனிங்க்கு வர வைக்கணும். ட்ரைனிங்க்கு வர வைக்கிறதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. ட்ரைனிங்க்கு வர வச்சு பாருங்க, டீம் வந்து ஆட்டோமேட்டிக்கா குரோ ஆகும். நான் உறுதியா சொல்றேன். சரி, ஓகே. பாருங்க, இன்னைக்கு டேட் வந்து ஏப்ரல் 1 டியூஸ்டே. மந்த் வந்து நாளைக்கு தான், 2ஆம் தேதி. நாளைக்கு எவ்ரி வெஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் 2ஆம் தேதி தான் வந்து வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே பிசினஸ். வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் டே 1 ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து நாளைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி தான் ஏப்ரல் மந்த்துக்கான பிசினஸே ஸ்டார்ட் ஆகும். நாளையில இருந்து நடக்கிறதெல்லாம் ஏப்ரல் மந்த்துக்கான பிசினஸ். ஓகேங்களா? இன்னைக்கு எந்த ஒரு பில்லிங்கும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ஹாலிடே. ஏன்னா வந்து ஃபினான்சியல் இயர் க்ளோஸ் ஆகுது இல்லையா? அதனால வந்து இன்னைக்கு வந்து எந்த ஒரு பில்லிங்குமே போட முடியாது. நாளையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் மந்த்துக்கான பிசினஸ் டே 1 வந்து நாளைக்கு தான் ஆரம்பிக்கும். நீங்க பாருங்க, எத்தனை லீடர்ஸ் வந்து நாளைக்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்க. எத்தனை பேர் வந்து நாளைக்கு டே 1 வந்து 100 பிவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு குரூப்ல போடுறாங்க. ஜஸ்ட் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. நியூ ஜாயினர்ஸ் இந்த பிசினஸ்க்குள்ள உள்ள வந்திருக்கிறீங்க, உள்ள என்ன நடக்குது, அவங்களாம் என்ன பண்றாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதெல்லாம் ஏமாத்துறாங்க, இவங்களாம் சொல்லி வச்சு பேசுறாங்க, இல்ல இது வந்து போலியா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு. ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஆதாரம் கிடைக்குதா, ஏதாவது ஏமாத்துற மாதிரி இருக்கான்னு ஆதாரம் கிடைக்குதான்னு ரிசர்ச் பண்ணுங்க. ஓகேவா? நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ரிசர்ச் பண்ணும்போது தான் நம்புவீங்க. ரிசர்ச் ரிசர்ச் நீங்க கம்ப்ளீட்டா பண்ணாதான் வந்து உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும், ஒரு ஆச்சரியப்படுவீங்க. என்னடா இது இவ்வளவு உண்மையா, இவ்வளவு விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து கரெக்டா பண்றாங்க. இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது இருப்பாங்களா, யாராவது இருப்பாங்களா, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஓகேவா? நீங்க வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ரெகுலரா லைவ் ட்ரைனிங் நடக்குது. இந்த கவுண்ட் எல்லாம் ஜெனியூன். இப்ப நீங்க ஜூம் மீட்டிங்ல இத்தனை பேர் பார்ப்பீங்க. ஒரு சிலர்லாம் அனுப்பி இதெல்லாம் வந்து ஃபேக், இத்தனை பேர்லாம் சேருவாங்களா, மீட் பார்ப்பாங்களான்னு. இங்க பாருங்க, இந்த ஜூம்ல நீங்க பார்க்கக்கூடிய ஜூம்ல இருக்கக்கூடிய கவுண்ட் மட்டும் கவுண்ட் இல்லைங்க. இந்த மாதிரி வந்து 50 ஜூம் அக்கவுண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 10,000 பேர் இன்னைக்கு மீட்டிங் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேல பார்த்துட்டு இருக்காங்க. கவுண்ட்லெஸ். ஓகேவா? அந்த அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஜூம். அத்தனை ஜூம் அக்கௌண்ட்டும் நம்ம இன்டர்லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி எல்லாருமே ஜூம்ல வந்து ஜாயின் பண்ணி மீட்டிங் பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து டெக்னாலஜியோட நம்ம வந்து ரிலேட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணி நம்ம ட்ரைனிங் ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு இருக்கோம். நீங்க இருக்கக்கூடிய ஜூம் மட்டும் அது மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனி ஜூம் அக்கௌண்ட், எல்லா ஜூம் அக்கௌண்ட்லயும் கனெக்ட் பண்ணி நான் டைரக்டா நான் பேசுறது எல்லா ஜூம் அக்கௌண்ட்லயும் லைவா வந்து டெலிகாஸ்ட் ஆகுற மாதிரி நம்ம வந்து எல்லாருமே ஜூம்ல ஜாயின் பண்ண வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அது மாதிரி எத்தனை பேர் இன்னைக்கு மீட்டிங் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து விட்டுறாதீங்க. சின்சியரா எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு உங்க கையில வந்து ஒரு வெஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது என்ன, ஏது, எப்படி பண்றாங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. டெய்லியும் வாட்ஸ்அப் குரூப்பை சர்ச் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. அதுல வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் என்னன்னு பாருங்க. உங்களுக்கு எதெல்லாம் சந்தேகமா இருக்கோ அப்படியே எனக்கு அனுப்பிச்சு விட்டு என்ன ஏதுன்னு கேளுங்க.
ஓகேவா? ஏதாவது போலித்தனமா இருக்கா? என்னன்னு நான் உங்கள்ட்ட ஓப்பன் சேலஞ்ச் குடுக்குறேன். ஓகேவா? நீங்க தேடுனீங்கன்னா தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கே வந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கு, உண்மையா இருக்கு, சரியா இருக்கு, நம்ம பண்ணணும், பண்ணலாம்ன்னு சொல்லி தோணும். டவுட்டா இருந்துகிட்டு, டவுட் மாரியே இருந்துகிட்டு, எந்த ஒரு இதுவுமே இல்லாம அப்படியே இருந்தீங்கன்னா, டவுட்டோடயே தான் இருப்பீங்க. ஓகேவா? டவுட்டா இருக்கா? உங்களுக்கு ஏதாவது போலியா இருக்கா? அது போலியா ரிசர்ச் கண்டுபிடிச்சு அதுக்கான ஆதாரத்த கண்டுபிடிங்க. அ கண்டுபிடிச்சு நீங்க ட்ரை பண்ணும்போது தான் அது உண்மைன்னே தெரியும். ஏன்னா நெறைய நியூ ஜாயினர்ஸ் வந்திருக்கிறீங்க. லாஸ்ட் மந்த்ல நெறைய பேர் புதுசா சேர்ந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செல்ஃப் டவுட் இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு டவுட்டோட இந்த பிசினஸ் பண்ண முடியுமா? உங்க ஃப்ரெண்ட போய் இன்வைட் பண்ண முடியுமா? அவங்கள வந்து சேரு அப்படின்னு சொல்ல முடியுமா? சேர்ந்ததுக்கு அப்புறம் கான்ஃபிடென்ட்டா பண்ணு அப்படின்னு உங்களால உறுதி சொல்ல முடியுமா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் பண்ண முடியாது. உறுதியா பண்ண முடியாது. கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. ஆனா டவுட்டே இல்ல. 0 டவுட். இதுல எந்த தப்புமே இல்ல. எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எங்கேயுமே ஏமாந்து போறதுக்கு ஒரு ஒரு பெர்சன்டேஜ் கூட சான்ஸ் இல்ல. யாரும் இங்க இழக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படிங்கிறத நீங்க உறுதியா நம்பும்போது, உங்களோட ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் யார் எல்டிபி பார்த்துட்டு சேரும்போது, நீங்க உறுதியா பேசலாம். நம்பிக்கையோட பேசலாம். ஏன்னா, உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா தெளிவா இருக்கு. அப்ப உங்களால பேசவும் முடியாதா? அப்ப அது எப்படி வரும்? உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய டவுட் எல்லாம் கிளியர் ஆனா தான் வரும். எல்லாமே வந்து நீங்க நம்பணும். நீங்க சொல்றது, பேசுறது, இங்க பார்க்கறது எல்லாமே உண்மைன்னு எப்படி நம்புவீங்க? ரிசர்ச் பண்ணி அது உண்மையா என்னன்னு தேடி, ஏதாவது போலியா இருக்கா? ஏதாவது போலித்தனமா பண்றோம் எல்லாமே தேடுங்க. நான் அதான் சொல்றேன். ஓப்பன் சேலஞ்ச் குடுக்குறேன். இது இன்னைக்கு மட்டும் இந்த மீட்டிங் நடக்கலைங்க. ஒவ்வொரு நாளும் நடக்குது. ஒவ்வொரு நாளும் நடக்குது. லைவா நடக்குது. இத்தன வாட்ஸ்அப் குரூப், இத்தன டீம், இத்தன லீடர்ஸ். நம்ம அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு பக்காவா நம்ம வந்து இந்த பிசினஸ வந்து நம்ப ஒவ்வொரு நாளும் வந்து டிராவல் பண்ணி, டிரைவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? நீங்களும் நம்பிக்கையோட உள்ள வந்து இந்த ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி, நீங்களும் வந்து ஒரு நம்பிக்கையோட இதன் மூலியமா என் லைஃப் மாறும்னு ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க லைஃப்பும் மாறும். ஓகேவா? நீங்க வந்து சென்னையில வந்து மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. டி நகர். அந்த ஏரியால வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கி நீங்க வந்து வெளிய நின்னீங்கனாவே, அங்க ட்ரெயின விட்டு இறங்குன உடனே அந்த கூட்டமே உங்கள அப்படியே தள்ளிக்கிட்டே போய் அந்த அ அந்த ஸ்ட்ரீட்ட அப்படியே வந்து நிக்கவே முடியாது. அந்த கூட்டம் அப்படியே உங்கள தள்ளிட்டே போயிரும். அந்த மாரி தான் இந்த பிசினஸ். நீங்க உங்க பிசினஸ நீங்க வந்து பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா போதும். உங்கள சுத்தி இருக்கக்கூடிய நம்ம டீமு, நம்மளோட சிஸ்டம் எல்லாமே உங்கள வந்து தள்ளிக்கிட்டே உங்கள வெற்றி கோட்டுக்கு தள்ளிட்டு போயிரும். எதுவுமே பண்ணலைன்னா ஒரு ரிசல்ட்டும் வராது. நீங்க லைட்டா 2, 3 பேத்துட்ட பேசி எல்டிபில உட்கார வச்சு நீங்க வந்து ஆரம்பிச்சு பாருங்க. டக்கு டக்குன்னு சேருவாங்க. ஒரு சின்ன முயற்சி பண்ணா தானே அது வந்து ரிசல்ட்டா மாறும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓகேவா? ஒரு நாள் கூட ட்ரெய்னிங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? நாளைக்கு அ அதாவது வெஸ்டேஜ்ல வந்து ஏப்ரல் மந்த் பிசினஸ் வந்து நாளைக்கு 2ஆம் தேதி. நாளைக்கு மட்டும் எத்தன பேர் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க? எத்தன பேரோட லீடர்ஸ் அந்த பேனர் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ஏன்னா 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம டீம்ல ஒரு சிஸ்டம் இருக்கு. 2ஆம் தேதி எவ்ரி மந்த் 2ஆம் தேதி பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுற அந்த ஃபர்ஸ்ட் டே 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள லீடர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அவங்களோட செல்ஃப் பர்ச்சேஸ். எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம செல்ஃப் பர்ச்சேஸ கம்ப்ளீட் பண்ணா தான் நம்ம பிசினஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்ம வந்து ஆ என்ன சொல்றது? பிசினஸ் வந்து வேற எந்த ஒரு டவுட்டும் இல்லாம, ஒரு மனசுக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் இல்லாம, நெருடல் இல்லாம கான்ஃபிடென்ட்டா பேச முடியும், பண்ண முடியும். ஏன்னா நம்மளே பர்ச்சேஸ் பண்ணாம, பர்ச்சேஸ் பண்றதுக்கு லேட் ஆகும்னு ஒரு இது இருந்ததுன்னா, நம்ம டீம பர்ச்சேஸ் பண்ண சொல்ல முடியாது. மத்ததெல்லாம் பேசுவோம். பர்ச்சேஸ் வந்து நம்ம பிசினஸ் நம்ம பிவி வந்து ஸ்டார்ட் ஆகாது. நம்ம டீமுக்குள்ள பிவி வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிவிஸ் வந்து வரவே வராது. நம்பர்ஸே வராது ஆப்ல. அது ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேவா? எத்தனையோ 5% 8%ல இருக்கிறவங்கலாம் கூட நாளைக்கு 2ஆம் தேதியே பண்றாங்க. அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? டைரக்டர்ஸ் எல்லாம் 2ஆம் தேதியே பண்ணிருவாங்க. ஓரளவுக்கு லீடர்ஸ் 5ஆம் தேதிக்குள்ள பண்ணுவாங்க. அவங்க தான் அடுத்தடுத்த லெவல் மூவ் பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க. வேகமா பண்ணுவாங்க. வேகமா அடுத்தடுத்த லெவல் வருவாங்க. நம்பிக்கையோட பண்ணுவாங்க. பிசினஸ்ல கண்டிப்பா அப் அண்ட் டவுன் இருக்கும். கூப்பிடுறவங்க வரமாட்டாங்க, வரவங்க பார்க்க மாட்டாங்க, சேர மாட்டாங்க, சேர்ந்தவங்க நிக்க மாட்டாங்க. பட் அவங்க தெளிவா பண்ணுவாங்க. தெளிவா போயிட்டே இருப்பாங்க. அவங்க தான் இங்க வெற்றி அடைவாங்க. அதனால நியூ ஜாயினர்ஸ் யாரெல்லாம் உள்ள வந்திருக்கீங்களோ நம்பிக்கையோட பண்ணுங்க. உங்க லீடர் கூட பேசுங்க. தயங்காதீங்க, யோசிக்காதீங்க, கூச்சப்படாதீங்க. கேட்கலாமா வேண்டாமா? டிஸ்டர்ப் பண்றோமே, ரொம்ப சிம்பிள் டவுட்லாம் கேட்கறமேன்னுலாம் நெனச்சுக்காதீங்க. மனசுக்குள்ள இருக்கிறத தயங்காம கேளுங்க. காசு, பணம் எதுவும் இல்ல. எல்லாம் ஃப்ரீ தான். ட்ரெய்னிங் எல்லாம் ஃப்ரீ. அவங்க அப்ளைன் கூட பேசுறது எத்தன டைம் பேசினாலும் ஃப்ரீ, ஃப்ரீ, ஃப்ரீ. ஓகேவா? காசு குடுக்குற மாரி இருந்தா கூட, ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு எத்தன டைம் கேட்கறது? எத்தன டைம் காசு ஸ்பெண்ட் பண்றதுன்னு சொல்லலாம். அப்படிலாம் இல்லையே. ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கும் டோக்கன் வாங்குனா தான் டாக்டர பார்க்க முடியும். ஓகேவா? அப்ப எத்தன டைம் போறது? போ மாட்டோம். ஒரு டைம்லயே எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைப்போம்.
ஓகேவா? ஒரு நமக்கு வண்டியில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, சர்வீஸ் சென்டர் போறோம்னா, ஒவ்வொரு டைமுக்கும் காசு கட்டணும். ஓகேவா? பட் ஆனா வெஸ்டேஜ்ல நம்ம நம்ம நாலேட்ஜ் எடுத்துக்கிறதுக்கு, நம்ம இங்க கத்துக்கிறதுக்கு எல்லாமே ஃப்ரீ. ஓகேவா? நீங்க அப்ளைன் கூட எத்தன டைம் வேணா பேசலாம். எத்தன டைம் வேணா சேட் பண்ணலாம். எத்தன டவுட் வேணா கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் கேட்கலாம். கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் நீங்க வேகமா லேர்ன் பண்ணணும். அதுக்காக ரொம்ப கேட்டுக்கிட்டு வேணும்னே கேட்கணும். தேவையில்லாம கேட்கணும். கேட்டதுவே கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, அப்புறம் அப்ளைன் சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. குவாலிட்டியா நீங்களும் நடந்துக்கணும். நல்லா கத்துக்கணும். உங்களுக்கு சொல்லி தரோம் அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து அப்ளைன் வந்து அடிமை கிடையாது. எல்லாரும் இங்க மனுசங்க தான். ஓகே. உங்களுக்கு நீங்க தெரியல, பிசினஸ கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, சொல்லி தரோம். கத்துக் கொடுக்குறோம் அவ்வளவுதான். நீங்களும் வெஸ்டேஜ்ல சம்பாரிச்சு, வெஸ்டேஜ்ல இருந்து காசு வெஸ்டேஜ் வந்து உங்களுக்கு லெவல் அதிகப்படுத்தி, வெஸ்டேஜ்ல இருந்து உங்களுக்கு நிறைய காசு சம்பாதிக்கணும். அதன் மூலியமா உங்க லைஃப் மாத்தணும்னு நினைக்கிற மாதிரி தான் இங்க எல்லாருமே. உங்க அப்ளைனா இருக்கட்டும் எல்லாருமே. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி, தெரியாதத சொல்லிக் குடுத்து, அதன் மூலியமா எல்லாருமே டெவலப் ஆகுறோம். வின் வின் சிச்சுவேஷன் தான். ஓகேவா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம சொந்த வீட்ல இருக்கோமா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? இத மாத்தணும் அப்படின்னு நம்ப வந்து யோசிக்கணும்ல. ஓகேவா? நான் வீடு கட்டணும். நான் கட்டுற வீட்ட பார்த்து என் சொந்தக்காரங்க எல்லாம் அப்படியே வந்து வாய அடைச்சு, வாய பொளந்து பார்க்கணும். ஆச்சரியப்படணும். அந்த மாரி ஒரு வீடு கட்டணும். அந்த மாரி வந்து ஒரு பெரிய ஒரு பங்களா கட்டணும் அப்படின்னு உங்க நீங்க வந்து டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுங்க. அந்த மாரி வீடு கட்டணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? எனக்கு உண்மையால ஆசை இருக்கு. ஓகேவா? ஒரு பிரம்மாண்டமான அப்படியே வந்து எல்லாரும் பார்க்கிறவங்க அப்படியே வாய பொளக்குற அளவுக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட வந்து எனக்கான ஒரு பெரிய ஒரு கோல். இப்ப நான் சொந்த வீட்ல தான் இருக்கேன். வெஸ்டேஜ் மூலியமா தான் கட்டுனேன். 2 பிஹெச்கே ஒரு ஆஃபீஸ் ரூமு. ஆ நல்ல ஒரு வீடு தான். பட் ஆனா வந்து நல்லா வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணுங்கிறது என்னோட ஆசை. அந்த மாரி உங்களுக்கான ஆசை இருக்கும் இல்லையா? இப்ப நல்லா வந்து வாழணும், வீடு கட்டணும், நல்ல வீடு கட்டணும். அது மாரி வந்து நீங்க வந்து அப்படியே வந்து அ லைஃப் வந்து அப்படியே வந்து புரட்டி போடணும். அப்படியே தலைகீழா மாத்தணும். உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்காம நான் உங்களுக்காக நான் நினைக்க முடியுமா? உங்களுக்கே உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா நான் நினைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கணுங்க வைராக்கியம். நான் இந்த மாரி வாழ்ந்து காமிக்கணும். என்ன சுத்தி இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க கூட வாழ்ந்து காமிக்கணும். ஓகே, ஓகே. நீங்க வந்து அப்படியே வந்து உங்க ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்லாம் அப்படியே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்டணும்னு ஆசை இல்லையா? இல்ல அந்த மாரி வந்து வீடு கட்டுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும்போது வேணான்னு சொல்லிருவீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே அந்த ஆசை இல்ல, உங்களுக்கே அதுல அக்கறை இல்லங்கும்போது யாரு உங்க மேல அக்கறைப்படுவா? ஓகேவா? நல்ல ஒரு சொந்த வீடு கட்டணும், பெரிய வீடு கட்டணும், நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஏரியால வீடு கட்டணும். நல்லா வந்து நான் வந்து என்னோட அந்த பொருளாதாரத்த மாத்தணும். ஓகேவா? நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வாழ்க்கைய வாழணும்னு நெனைங்க. ஓகேவா? நெனைக்கிறது என்ன காசா, பணமா? அத நோக்கி வாழ்க்கைய மூவ் பண்ணுங்க. அத நோக்கி வாழ்க்கைய ஓட்டுங்க. ட்ரைவ் பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும். நீங்க நம்புறது தான் எல்லாமே. சரி, ஓகே, ஃபைன். இப்ப என்ன தொடர்ந்து இந்த ட்ரெய்னிங்க கன்டின்யூ பண்றதுக்கு டைமண்ட் டைரக்டர் பானுப்பிரியா அவங்கள நான் இன்வைட் பண்றேன். அவங்க இந்த ட்ரெய்னிங் அப்படியே கன்டின்யூ பண்ணுவாங்க. 9 மணி வரைக்கும் முழுசா கவனிங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.